ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு அரிசி அப்புறம் 2-3 பருப்பு வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், சாம்பார் பருப்பு. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சிகப்பு பீன்ஸ், கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அது, அண்ட் 1/4 கப் அளவுக்கு குண்டு உளுந்து. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா அலம்பிட்டு டேப் வாட்டரில் நல்லா ரன்னிங் வாட்டரில் அலசிடுங்க. அலம்பிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஒன்றா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் இந்த அடைக்கு வந்துட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, ஒரு 3 பூண்டு, 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நைஸாக வராது. இப்போது இதை அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, இது கூடவே நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/3 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அரைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க. நான் வந்துட்டு இது அரைக்கிறதுக்கு வந்து கிட்னி பீன்ஸ் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்பவும் வந்துட்டு நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். ஸோ இப்போ அரைச்ச பேட்டர் பாருங்கள், நான் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாவை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அண்ட் 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு. ஸோ அடை மாவு ரெடி. இப்போது ஒரு இரும்பு கல்லை காய வச்சுட்டு இந்த மாவுலேருந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து தோசைக்கல்லில் வச்சுட்டு நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஈரக்கையோட அப்படியே லைட்டாக வந்து தட்டிக்கிட்டே இருங்க. நம்ம ராகி ரொட்டி தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே தோசைக்கல்லே வச்சு லைட்டாக தட்டிக்கிட்டே இருங்க. ஆனால் ஈரக்கையோட தட்டணும், இல்லைனா கையில் ஒட்டும். தட்டினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படியே சுற்றி விட்டுருங்க. விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். மிதமான தீயில வைங்க. ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது, லேட் ஆகும். ரொம்ப அதிகமாக வச்சாலும் சரியாக வேகாது, தீஞ்சு போயிடும். ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் வந்துட்டு நல்லா ஆரஞ்சுலேருந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவுலையும் அடை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இதில் வந்துட்டு மிளகு, சோம்பு, சீரகம் இன்னும் கொஞ்சம் மசாலா செய்திருக்கிறதுனால டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அடை மாதிரி போர் அடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மாவை அரைச்ச உடனேவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் சமைக்கும் போது இன்னும் கூட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் சட்னியோட பரிமாறினா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.